வீட்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் இருந்துச்சுன்னா, இந்த சம்மருக்கு மிஸ் பண்ணாம இந்த ஸ்வீட்ட ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல்ல தண்ணி வச்சுட்டு, ஒரு ஒயிட் கிளாத் போட்டுருங்க. அதில 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து நல்லா டைட்டா கட்டி வெயிட் வச்சு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த தயிர் நல்லா கெட்டியா இருக்கும். இத பவுல்ல சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிருங்க. எந்த கப்ல தயிர் எடுத்தீங்களோ, அதே கப்லயே 1/2 கப் அளவுக்கு மில்க் மெய்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால்ல குங்குமப்பூ சேர்த்து, அந்த பாலையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ வீட்ல இருக்க குட்டி குட்டி கிண்ணங்கள்ல நெய் தடவிட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தயிர சேர்த்து, அதுக்கு மேல அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ அடுப்புல இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதும், இட்லி தட்ட வச்சு அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தயிர் பேட்டரையும் வச்சு மூடி போட்டு, அடுப்ப சிம்ல வச்சு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா, சூப்பரான சம்மருக்கு ஏத்த மாரி ஒரு ஸ்வீட் ரெடிங்க. இதுக்கு என்ன பேர் வைக்கலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணுங்க.